ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரப்பர் பால்லே வந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகிற பால் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகுது நீங்களே பார்த்தீங்க. நல்ல ஹைட்டில் போகுது. இந்த பால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க, செலவும் கம்மி கூட தான். எப்படி செய்கிறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஜாலியாக விளையாட முடியும். ஓகே, இப்போது ரொம்ப பேச வேண்டாம், வாங்க வீடியோவில் போகலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரை வந்து நல்லா சுருட்டிக்கிறேன். இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன். இதில் இப்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எல்லாமே இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரப்பர் பேண்டு, இந்த ரப்பர் பேண்டை எடுத்து அப்படியே நான் போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிஸ்கோ ரப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரப்பரும் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஆரஞ்சு, பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு, ப்ளூ இதெல்லாமே வந்து போட்டிருக்கேன். இது போடும்போது இனியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக வேண்டி தான் நான் போட்டேன். ஓகே, இது இப்போ போட்டாச்சு. இது இனி எப்படி பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பவுன்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல ஹார்டாகவும் இருக்குது. விளையாடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஓகே, இதே இனி செவுத்தில் பவுன்ஸ் அடித்து பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்னு. இன்னொரு டைம் கூட இது பாருங்க, விளையாடுறதுக்கு ஆள் இல்லாதனால நானே தனியாக செவுத்துல அடிச்சு விளையாடிட்டு இருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்து வேற ஐடியாவில் வேற வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.